ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கிறீங்களா? அனைவருக்கும் காலை வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ். நானும் வீடியோ போட்டு ரொம்ப நாளாக ஆச்சுங்களா. சரி, இன்றைக்கி ஒரு சின்னதாக ஒரு வீடியோ போட்டலான்னு சொல்லிவிட்டு இன்றைக்கி வந்து என்னோடய ஜாப்புக்கு போகிறோம். அதனால் காலையிலே எழுந்திரிச்சாச்சு. காலையிலே எழுந்திரிச்சிட்டு வாசல் தெளித்து கோலம் போட்டுட்டு இப்போ வந்து சமையல் பண்ணிகிட்டு இருக்கோம். அப்படியே காலையில் சின்னதாக வேலை பார்த்துட்டு நம்ம என்ன வேலை செய்கிறோன்னு அதையும் பார்க்கலாம். வாங்க ஃப்ரெண்ட்ஸ், வீடியோக்குள்ளே போகலாம். பார்த்திங்கன்னா சாப்பாடு வெந்துட்டு இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். அடுப்பில் சாப்பாடு வச்சாச்சு. இந்த பக்கம் பார்த்திங்கன்னா தண்ணி வந்துட்டு இருக்குது. பாத்திரம் கிடக்குது, பாத்திரத்தை விளக்கணும். பாத்திரத்தெல்லாம் விளக்கிட்டு இப்போ தெரியுதுங்களான்னு தெரியல. துணியெல்லாம் எழுந்திரிச்சு துவைச்சி போட்டாச்சு. துணியெல்லாம் துவைச்சி போட்டுட்டு இப்போ வந்து பாத்திரம் விளக்கணும். பாத்திரம் விளக்கிட்டா சாப்பாட்டு வேலைலாம் முடிஞ்சிடும். நம்ம போய் சீக்கிரமாக பாத்திரத்தை விளக்கிட்டு வந்துடலாம். ஏன்னா மணி வந்து 6 ஆக போகுது. இப்போயே மணி 5:50 ஆகுதுங்களா. அதனால் நம்ம போய் சீக்கிரமாக பாத்திரத்தை விளக்கிட்டு வந்துடலாம். காலையிலே நம்ம கிளம்பணும். அதனால் கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக வேலை முடியணும். இருக்கிறது 1 மணி நேரம் தான். 1 மணி நேரத்துக்கு நம்ம எல்லா வேலையும் பார்க்கலாம். வாங்க, நான் போய்ட்டு பாத்திரத்தெல்லாம் விளக்கிட்டு அப்புறமா பார்க்கலாம். நாங்கள் வேலைக்கு வந்துட்டோம் ஃப்ரெண்ட்ஸ். நாங்கள் தான் இந்த இடம் தான் நாங்கள் வேலை செய்கிற இடம். எங்களோட நாங்கள் ஜாப்புக்கு போகிறேன்னு சொன்னோம் இல்லைங்களா. இதுதான் இந்த ஜாப்பு தான். நாங்கள் இந்த ஜாப்புக்கு தான் வந்திருக்கோம். நாங்கள் வரும்போதே எடுக்கணும்னு நினச்சேன் ஃப்ரெண்ட்ஸ். ஆனால் வந்து டைம் ஆனதுனால அப்படியே வந்தாச்சு. காலையில் எங்கே ஃபாஸ்ட்டாக வேலை முடிச்சுட்டு வரதுங்காட்டியுமே மணி 6:45 ஆயிடுச்சு. அப்புறம் 6:45 பஸ் வந்ததும் நாங்கள் உடனே வந்துட்டோம். சரி, வரும் வழியில் எடுக்கலான்னு பார்த்தாக்கா வழியிலேயே எடுக்க முடியல. அதனால தான் கொல்லிக்குள்ளே வந்து நாங்கள் எடுக்கணும். பார்த்திங்கன்னா நாங்கள் வேலை வந்து ஸ்டார்ட் பண்ண போகிறோம். இது வந்து வாழைத்தோப்பு, செவ்வாழை. இதுக்குள்ளே தான் இது. இந்த சைடெலாம் தெரியுது பார்த்தீங்களா. இதெல்லாம் நாங்கள் வெட்டி எடுக்க போகிறோம். இந்த வேலை தான் நாங்கள் செய்ய போகிறோம். இது ஃபுல்லாக இப்போ நாங்கள் வேலை செய்ய போகிறோம். இது நடுவில் இருக்கிற பில்லெல்லாம் எடுத்துட்டு அந்த வாழை மரத்துக்கு சைடில் இருக்கிற கட்டையெல்லாம் எடுத்துட்டு அதுதான் நாங்கள் வேலை செய்ய போகிறோம். நானும் எங்கள் அத்தையும் வந்திருக்கோம் வேலைக்கு. எங்கள் அத்தை வந்து வேலை செய்கிறதுக்கு ரெடி ஆகிட்டாங்க. நான் தான் இப்போ வீடியோ எடுத்துன்னு உட்காந்துருக்கேன். எங்கள் அத்தை வந்து ரெடி ஆகிட்டாங்க. அப்படியே வந்ததும் நாங்கள் சாப்பிட்டோம். சாப்பிட்டுட்டு வேலையை ஸ்டார்ட் பண்ணுறோம். பாருங்கள், செவ்வாழை தார் வந்திருக்கு பாருங்கள். அழகாக வந்திருக்குல்ல. ஒரு சிலதில் வந்திருக்கு, தெரியுது பாருங்கள். அதெல்லாம் அப்படியே தார் வந்திருக்கு. அப்படியே நம்ம வேலையை வந்து கண்டினியூ பண்ண வேண்டியதான். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், நாங்களும் வேலை செய்கிறதுக்காக ஸ்டார்ட் பண்ணிட்டோம். நாங்கள் அப்படியே வேலை செய்ய போகிறோம். அதனால் நாங்கள் கொஞ்சம் கொஞ்சமாக வேலையை ஸ்டார்ட் பண்ணிவிட்டு வேலையை செய்ய வேண்டியதான். அப்புறமா பார்க்கலாம். டீ சாப்பிடும்போது பார்க்கலாம். எங்கள் அத்தையும் வேலை செய்ய தொடங்கிட்டாங்க. நானும் போயிட்டு வேலை பார்க்க போகிறேன். சரிங்களா, டீ சாப்பிட பார்த்து பார்க்கலாம். வேலையெல்லாம் முடிச்சுட்டு டீ டைமுங்க. இப்போ டீ குடிக்க போகிறோம் நாங்கள். பார்த்திங்கன்னா இந்த வாழைத்தோப்பு சுற்றி வெறும் முந்திரி காடு தாங்க. கொஞ்சம் லைட்டாக பயமாக தான் இருக்குது. இருந்தாலும் நாங்கள் 2 பேர் வேலை செய்கிறதுனால ஒன்றும் தெரியல. பார்த்திங்கன்னா பாருங்கள், நான் காமிக்கிறேன். தெரியுதுங்களா, சுற்றி இந்த வாழைத்தோப்பு சுற்றி வெறும் முந்திரி காடு தான். எல்லாமே பூ வச்சுருக்குது. இன்னும் கொஞ்ச நாள் போனால் பழம்லாம் வச்சிருச்சுன்னா அப்புறம் முந்திரி எடுக்கிறதுக்காக நிறைய பேர் வந்து வருவாங்க. அப்புறம் தோப்புக்காரங்கெல்லாம் வந்துடுவாங்களா. அப்போல்லாம் கொஞ்சம் பயம் இருக்காது. அப்போல்லாம் இங்கே என்ன வேலை இருக்க போகுது. அதுங்காட்டியும் மரம்லாம் வாழைப்பூலாம் வாழையெல்லாம் வச்சிரும். காய் வச்சுட்டு எடுத்துருவாங்க. அப்போல்லாம் நம்மளுக்கு இங்கே வேலை இருக்காது. பாருங்க, ஃபுல்லாக முந்திரி தான். ஃபுல்லாகவே முந்திரி தான். இது ஃபுல்லாக வாழை. நாங்கள் போகிற வழியும் முந்திரி தான்.
நாங்கள் ரோட்டு நெடுக்க போகிற வழியும் முந்திரி தான் ஃப்ரெண்ட்ஸ். ஃபுல்லாகவே முந்திரி தான். இந்த பக்கம் எல்லாமே முந்திரி தான் அதிகமாக போட்டிருக்காங்க. ஃபுல்லாக முந்திரி தோப்பு, மல்லாட்டை, வாழை இதுதான் இருக்குது. அப்புறம் ஏதோ கொஞ்சம் அரும்பு, பூ எல்லாம் போட்டிருக்காங்க. நான் ரோட்டு பக்கம் நடந்து போகிற மாதிரி இருந்தால் காமிக்கிறோம், பஸ்ஸிலலாம் போகிற மாதிரி இருந்தால் காமிக்க முடியாது. அதான் போயிட்டு டீ சாப்பிட்டு ஒரு 5 நிமிஷம் ரெஸ்ட் எடுத்துகிட்டு அப்புறம் மறுபடியும் வேலை தொடங்க வேண்டியதுதான். பார்த்திங்கன்னா இந்த வாழைத்தோப்பு ஃபுல்லாகவே பொன்னாங்கண்ணி கீரை இருக்குது அதிகமாக. தெரியும் பாருங்கள், நாங்களும் நிறையா பறித்து வச்சுருக்கோம். பாருங்கள், கொஞ்சம் ஜூம் பண்ணி காட்டுறோம் பாருங்கள், எல்லாம் நிறையா இருக்குது பாருங்கள். இன்னும் அந்த சைடுலாம் இன்னும் செமையாக இருக்குது. நாங்கள் காலையில் சாப்பிட்டோம் பார்த்திங்களா பாருங்கள், சூப்பராக இருக்குது பாருங்கள். நாங்களும் பறித்து வச்சுருக்கோம். நாளைக்கு வந்து பொன்னாங்கண்ணி கீரை பொரியல் தான். பாருங்க, கொஞ்சம் பூச்சாகவும் இருக்குது. நம்ம நல்லதாக பார்த்து பறிச்சிக்க வேண்டியதான். இதுதாங்க எங்கள் வேலை. இந்த மரத்தெல்லாம் வெட்டி போட்டுட்டு கொஞ்சம் ஹைட்டாக இருக்கிற பில்லெல்லாம் பிடுங்கி போட்டுட்டு எங்கள் வேலை தான் செஞ்சுருக்கோம் பாருங்கள். இந்த கட்டையெல்லாம் அறுத்து போட்டு வச்சுருக்கோம் பாருங்கள். இதை அறுத்துருக்கோம் பாருங்கள் கட்டையெல்லாம். இப்போ தான் ஃப்ரெண்ட்ஸ் வாழைத்தார் ஒன்று ஒன்றா வாழைத்தார் வச்சுட்டே இருக்குது. ஒரு சிலது மட்டும் வச்சுருக்கு. இப்போ நாங்கள் செய்கிறது ஃபுல்லாகவே செவ்வாழை தான். அதுக்கு பக்கத்தில் இருக்குது பூவாழை சொல்லுவாங்க. நீங்கள் கேள்விப்பட்டிருக்கீங்களான்னு கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். அது இதுக்கு பக்கத்துலேயே பூவாழை போட்டிருக்காங்க. பார்த்திங்கன்னா இது வந்து செவ்வாழை. அப்படியே ஒரு சிலது வச்சுருக்கு. பார்த்திங்கன்னா கீழே இது எறும்பு புத்து போல் இருக்குது. உள்ளே எட்டி பார்த்தா நல்லா ஆழமாக போகுதுப்பா. மதியம் வேலை கலைஞ்சி வீட்டுக்கு போக போகிறோம். இதான் நாங்கள் வேலை செஞ்ச வாழைத்தோப்பு. இந்த முந்திரி அப்புறம் நாங்களும் கலைஞ்சி வீட்டுக்கு போகிறோம். நிறைய முந்திரி காயெல்லாம் காய்ச்சிருக்கு. பழம் இன்னும் கொஞ்சம் நாளில் வந்துடும் இல்லாட்ட. நாங்கள் வேலை கலைஞ்சி வீட்டுக்கு போயின்னு இருக்கோம் ஃப்ரெண்ட்ஸ். ஒரு நாடு எங்கள் அத்தையும் போகிறோம். வெயில் பயங்கரமான வெயில் அடிக்குது பாருங்க. நாங்கள் போகிற ஏரியாவை பாருங்க. இந்த பக்கம் முந்திரி காடு, இந்த பக்கம் முந்திரி காடு. நாங்கள் 2 பேர் மட்டும்தான் தனியாக நடந்து போயிட்டு இருக்கோம். வேலையே இந்த வேலை தான். இன்னும் கொஞ்சம் நாய் கூட இந்த வீட்லேருந்து. ஐயோ, நாய் வேற இருக்குமாங்க. நாங்கள் நாய்க்கு இறையாயிட பார்த்தோம். நாங்கள் தலையில் துண்டை தூக்கி போட்டு வர்றதுக்கும் இன்னும் 2 இடத்துல நாய் இருக்காம்பா. அதெல்லாம் நாங்கள் தாண்டி தான் போகணும். எங்கே பார்த்தீங்கன்னா நாங்கள் முந்திரி காட்டை தாண்டி வந்துட்டோம். இப்போ வந்து மல்லாட்டை வேர்க்கடலைன்னு சொல்லுவாங்க. நீங்களாம் என்ன சொல்லுவீங்கன்னு சொல்லுங்கள். ஆமாம், வேர்க்கடலை. நாங்கள் வந்து எங்கள் ஊரில் மல்லாட்டைன்னு தான் சொல்லுவோம். இப்போதான் மல்லாட்டைன்னு சொல்கிறது போல இருக்கு அத்தை. நிறைய பேருக்கு மல்லாட்டைன்னு சொன்னால் தெரியவே மாட்டேங்குது பாருங்க. இது ஃபுல்லாக மல்லாட்டை தான், வேர்க்கடலை. எங்கள் ஊரில் நாங்கள் வெளியூருக்கு தான் வந்திருக்கோம் வேலை செய்கிறதுக்கு. நாங்கள் போகணும் ஒரு 1/2 மணி நேரம் ட்ராவல் பண்ணி பஸ்ஸில். இன்னும் நாங்கள் மெயின் ரோட்டை வேறு பிடிக்கல. நாங்கள் மெயின் ரோடை பிடிச்சி கண்ணு கேட்டின தூரம் வெறும் மல்லாட்டை தான். மெயின் ரோடு வந்து அடைஞ்சாச்சுங்க. அப்படியே ஒரு 1/4 மணி நேரம் நடந்து போனால் பஸ் ஸ்டாப் வந்துடும். அப்படியே நடக்க வேண்டிதான். பாருங்கள், இந்த சிலிண்டருக்கு வந்த சோதனை இருக்குது பாருங்கள். சிலிண்டர் குடோனே மூடி கிடக்குங்க. அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். ஒரு வழியாக நாங்கள் மெயின் ரோட்டை வந்து பிடிச்சிட்டோம். முந்திரி காட்டெல்லாம் தாண்டி உள்ள சந்து பொந்தெல்லாம் பூந்து வந்து குறுக்கு வழியாக வந்து நாங்கள் பிடிச்சாச்சு. இப்போ நாங்கள் வந்து பஸ் ஸ்டாண்டுக்கு போகிறோம் பஸ் ஏறதுக்கு. பஸ் ஏறி வீட்டுக்கு போக வேண்டியதான். இவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் எங்களுடைய வீடியோ. எங்களுடைய வேலை இதுதான்.
எங்கள் சைடு தான் முந்திரி மல்லாட்டை இன்னும் நிறைய என்ன இந்த கரும்பு இதெல்லாம் போடுவாங்க. அந்த வேலை தான் நாங்கள் செய்வோம். காலையில் வந்தால் மதியானம் போய்கிட்டே இருக்கோம். நாங்கள் வந்துட்டு நாங்களும் பஸ் ஏறி வீட்டுக்கு போக வேண்டிதான். உங்களுக்கு பிடிச்சிருந்தா எங்கள் வீடியோ லைக் பண்ணிவிட்டு கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ. நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். பாய்.